கப்பலூர் சுங்கச்சாவடியில் 4 மணி நேரமாக தொடர்ந்து முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி போராட்டம் நடத்தி கைது செய்தவர்களை தற்போது விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். விதிகளை மீறி அமைக்கப்பட்டுள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் தற்போது முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். கைதானவர்கள் மீண்டும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். போராட்டம் நடத்தி வருபவர்களிடம் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அலுவலர்கள் தற்போது பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி 4 மணி நேரமாக தொடர்ந்து முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சுங்க கட்டணம் வசூலிக்கும் கவுண்டர் முன்பாக அமர்ந்து திருமங்கலம், கல்லுப்பட்டி, பேரையூர் வாகன ஓட்டிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி போராட்டம் நடத்தி கைதானவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ் பாபு. கணேஷ் பாபு, விவரங்களை சொல்லலாம். தற்போது போராட்டம் நடத்தி வருபவர்களின் கோரிக்கை என்ன? நிச்சயமாக மதுரை திருமங்கலத்தில் கப்பலூர் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி கடந்த 2011ஆம் ஆண்டு ஒன்றிய அரசால் இயக்கப்பட்டு வந்தது. அதாவது விதிமுறையை மீறி சுங்கச்சாவடி வைக்கப்பட்டுள்ளதாக திருமங்கலம் நகர் மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ள இடம் நகராட்சி பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட திருமங்கலம் நகர் வாகன ஓட்டிகள் மாவட்ட நிர்வாகத்திடமும் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்தும் இதுவரை எந்த பலனும் எட்டப்படவில்லை. மேலும் இத்தொகுதியின் எம்எல்ஏவான ஆர் பி உதயகுமார் பல்வேறு போராட்டங்களை அவரும் நடத்தி வந்தார். அவரால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து திடீரென இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வாகன ஓட்டிகள் நேற்று நள்ளிரவு முதலே பல்வேறு வாகனங்களை ஒன்று திரட்டி இன்று காலை 9 மணி அளவில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டனர். 300க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் 200 பேருடனும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விதிமுறையை மீறி அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி அகற்ற கோரியும் உள்ளூர் வாகனங்களுக்கு முழுமையாக கட்டண விலக்கு அளிக்க கோரியும் போராட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 4 மணி நேரமாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் எந்தவித பலனும் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து பேசி வருகிறார். இவர்களிடம் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அலுவலர் கீர்த்தி பரத்வாஜ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்நிலையில் சுங்கச்சாவடியில் உள்ள 10 கவுண்டர்களும் முடக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுங்கச்சாவடியை சுற்றி 6 கிலோமீட்டர் தொலைவிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையில் செல்வதற்கு காவல்துறையினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கணேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.